ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி வழங்கியதில் அரசுக்கு ரூபாய் 40 லட்சம் இழப்பீடு ஏற்படுத்தியதாக புகார் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக அதிகாரிகளிடம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி வழங்கியதில் அரசுக்கு ரூபாய் 40 லட்சம் இழப்பீடு ஏற்பட்டதாக புகார்கள் வந்தது. இதனை அடுத்து தற்போது சேலம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடு நடந்ததாக புகார் கூறப்பட்டிருந்தது. இதன் பேரில் சேலம் சூரமங்கலம் போலீஸ் உதவி கமிஷனர் தலைமையிலான தனிப்படை போலீசார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் சிலருடன் விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த விசாரணை முடியும் தருவாயில் தற்போது மேலும் ஒரு புகார் கூறப்பட்டிருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி வழங்கியதில் அரசுக்கு ரூபாய் 40 லட்சம் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக புகார் வந்தது. இதனை அடுத்து விசாரிக்க சேலம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் பேரில் தற்போது இன்று காலை சேலம் அஸ்தம்பட்டி அருகே உள்ள லஞ்ச ஒழிப்பு பிரிவு காவல்துறை அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் 2 அதிகாரிகள் அழைத்து விசாரணை நடந்திருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. இது தவிர மேலும் சில அதிகாரிகளிடம் விசாரணை செய்யப்பட உள்ளதாகவும் அவர்களுக்கு விரைவில் சம்மன் அனுப்பப்பட உள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து புகார் ஏற்பட்டுள்ளதால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.